40 லட்சமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கான்ட்ராக்டை கிழிச்சு தூக்கி எறிகிறோம் அப்படின்னு வந்து இப்போ வந்து ரோகிணிக்கு ஒரு மிகப்பெரிய இடி விழப்போகுது. ஏற்கனவே ஒரு பக்கம் மீனாட்ட சிக்கியாச்சு, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒரு சம்பவம் நடக்க போகிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணியை பற்றி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சால் கூட மீனா அமைதியாக இருக்கிறதுக்கான காரணம் கிறிஸ்துடைய தனிமையை நினச்சி அவரை தனியாக விட்டுருவாங்க. அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அதனால் வந்து ரோகிணியே உண்மையை சொல்கிற வரைக்கும் சொல்ல போகிறதில்லன்னு எல்லாரும் கெஞ்சினதுனால இவங்க அமைதியாக இருக்குது. அது நமக்கெல்லாம் ஒரு கோபத்தை கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் மீனா அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ மீனாவுக்கு உறுத்தலாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவர்கிட்ட சொல்ல முடியலங்கிறதுனால திருன்னு முழிக்க முத்து இப்போ வந்து என்னமாச்சு, ஏன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்க, என்ன மேட்டர்னா, இல்லை ஒரு விஷயம் இருக்குது ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியல என்னால் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம், என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம், நமக்குள்ளார எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, நீ தானே சொன்னேன், இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குங்கிற, 2 நாளாக நானும் பார்க்குறேன், ஊரில் எப்போ அந்த தண்ணி கூட எடுக்கிறதுக்கு போயிட்டு திருப்பி வந்தியோ அப்போ இருந்து ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி தான் இருக்க, எல்லா விஷயத்தையும் மறந்துக்கிட்டே இருக்க, ஒரு மாதிரி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு யோசிக்கிற, ஒரு மாதிரி உன் முகத்துல ஏதோ குற்ற உணர்ச்சிலாம் தெரியுது. அந்த மாதிரி நீ என்ன தப்பு செய்ய போகிற, ஒரு தப்பு செய்ய மாட்டேன், நீ நான் தான் ஊர் உலகத்தில் எல்லா தப்பும் செஞ்சுட்டு உன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்ருப்பேன் சொல்லு அப்படின்னா, இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தங்களை பற்றி ஒரு விஷயந்தான், ஆனால் அது இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறது சரியாக வராது, உங்களுக்கு அந்த பொறுமை கிடையாது அப்படிங்க. அப்படி என்ன பொறுமை இல்லாத விஷயம் அப்படின்னு வந்து கேட்டால், இல்லை கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க, நானே வந்து சொல்லிடுறேன், இல்லைனா சம்மந்தப்பட்ட ஆளை அவங்களே வீட்டில் வந்து அந்த விஷயத்த சொல்லட்டும், இது கொஞ்சம் பெரிய விஷயம் அதனால தான் அப்படின்னா, என்ன விஷயம், யாரை பற்றினு ஒரு க்ளூவாச்சு கொடு அப்படின்னு, இல்லைனா மண்டையே வெடிச்சிடும் போல அதுக்கப்புறம் கார் ஓட்டும் போது அதே யோசனையில் இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, இல்லை ரோகிணி பற்றி தான் அப்படின்னா, ரோகிணி பற்றி என்ன அப்படின்னா, ரோகிணி பற்றி ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அது ரோகிணியே சொல்லிவிடுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணுறேன், அப்படி சொல்லலைன்னா பார்த்துக்கலாம், ஆனால் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் அதை மறைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்கெல்லாம் வந்து அவங்க ரகசியம் தான், ஆனால் அவங்க தைரியமாக இருக்காங்க, என்னால் தான் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்ல சொன்னோடனே வந்து இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறார், என்னவா இருக்கும் அப்படின்னு லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறார். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயா இன்னும் கொஞ்சம் ஓவராக மீனாவை போட்டு படுத்துறாங்க. அந்த 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் கிடைக்க போகுது, 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட்டுக்கு கையெழுத்து சீக்கிரம் போட போகிறாங்க அப்படிங்கும் போது சிந்தாமணியை விட்டு இதை கெடுக்கிறதுக்கான பிளானை சிந்தாமணியே வந்து கேட்குறாங்க இப்போ விஜயா கிட்ட. இல்லை அந்த கான்ட்ராக்ட் வந்து அந்த மீனாவுக்கு போயிடுச்சுன்னா அவள் கையில் பணம் நிறைய வந்து அவங்கள மதிப்பாளா, இப்போவே மதிக்கிறது இல்லைங்கிறீங்க அப்படிங்க போகிறாங்க. ஏன்னா வந்து இப்போ தான் மீனா வந்து ஏதோ யோசனையில் இருக்க, இவங்க காஃபி கேட்க இவங்க டீ போட்டதை கொடுத்து இதை தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால இவங்களும் சிந்தாமணிகிட்ட அந்த எப்படியாச்சும் அந்த ஒரு நம்பரை வாங்கி கொடுத்துறேன், நான் அந்த நம்பரை வச்சு இந்த இதை மொத்தமாக கெடுத்து விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டக்குன்னு இப்போ இவங்கள்ட்டே கேட்டு ரோகிணி கால் பண்ணி, உனக்கு அந்த கான்ட்ராக்ட் யார் கொடுத்தாங்கன்னு தெரியும் இல்லைம்மா, அவங்க தானே வந்து மீனாவுக்கு அந்த பூ கட்டுற கான்ட்ராக்டை கொடுத்துருக்காங்க, இங்கே கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வா, பார்வதி வீட்டுக்கு வான்னு சொல்லி பார்வதி வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சிந்தாமணியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அதாவது இந்த கான்ட்ராக்ட் சிந்தாமணி கிடச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து, மீனா கையில் இது போகக்கூடாது, நீ என்ன பண்ணு, மீனாவுக்கு போகிறத கெடுத்து விட்டு இவன் கையில் கொடுத்து விட்டுரு அப்படிங்கிறாங்க. இப்போ ரோகிணிக்கு என்ன பயம்னா, இப்போ வந்து இதை செய்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே எப்படி நம்ம அத்தைக்காக தானே, அதுவும் ஆன்ட்டிக்காக இங்கே வச்சு தானே செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி, இப்போ வந்து இல்லை நீங்கள் பூ கட்டுற இப்போ கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குன்னு பற்றி இப்போ பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க காஸ்ட் எஃபெக்டிவாக ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருப்பாங்க, புதுசாக வந்த கற்றுக்குட்டிங்கெல்லாம் சின்னதாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, இவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஒரு டிசிப்ளின் இருக்காது, இவங்கள்ட்ட எல்லாமே இருக்க ஒரு ஆள் அப்படின்லாம் வந்து பேச, அவங்க உடனே அப்படியே யாருன்னு அதை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா, சிந்தாமணி அங்கே போய்ட்டு அப்படியே நீங்கள் கொடுக்குற காசுக்கு பண்ணலாங்கிற மாதிரி கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல லாபம் தான் அதில் வரும் அப்படின்னு காசெல்லாம் கம்மி பண்ணி பேசுகிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த விஷயம் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சுது. அதாவது பாரதின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல வந்து இந்த இவங்களுக்கு டாக்டரேட் தரதாக இருந்தாங்கல்ல, பார்வதியோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு யார் இந்த மாதிரி வேலையை செஞ்சா அப்படின்னா, இல்லை இந்த ரோகிணி தான் அனுப்பிவிட்டாங்க ஒருத்தாங்களே அப்படின்னா, அடிப்பாவி இந்த ரோகிணிக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு மீனா பேசினா, ஆனால் மீனாவுக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கூடாதுன்னா இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வந்து அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா, எப்படி ஒரு வில்லி பாருங்களேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை வீட்டில் போய் சொல்லியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி, அவங்க வாங்க நான் சொல்கிறத கேளுங்க, இந்த பூ விற்கிறதுல எனக்கு அந்த பொண்ணோட நேர்மை தெரியும், அந்த பொண்ணு எப்படி பண்ணுவான்னு தெரியும், ஆனால் அதே சமயத்தில் இந்த பொண்ணு இப்போவே இப்படி நடந்துக்கிறாங்கன்னா இந்த மாதிரி குறுக்கு புத்தி நிறைய இருந்துச்சுன்னா இவ எப்படி ஒழுங்காக பண்ணுவாள், வாங்க வீட்டுக்கே போய் பேசுவோம் அப்படின்னு கிளம்பி வீட்டுக்கு போனால் இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்க வராங்கன்னு தெரிஞ்சு அவங்க ஏதோ கான்ட்ராக்ட் சைன் பண்ண தான் வராங்கன்னு மனோஜும் ரோகிணியும் அப்படியே இருக்க, வந்தவங்களுக்கு வந்து காஃபி போட்டு கொடு, சும்மா உனக்கும் கான்ட்ராக்ட் போட்டு தராங்கன்னு சும்மா ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காது, இவங்க இது 40 லட்ச ரூபா கான்ட்ராக்ட் பெருசா, உனக்கு இருக்கிறது பெருசா அப்படிங்கிற மாதிரி வந்து ஓவராக வந்து இப்போ விஜயா பேசிக்கிட்டு இருக்க. சரின்னு அமைதியாக மீனாக இருக்கும் பொழுதே அவங்க உள்ளார வந்து ரோகிணி என்னம்மா அப்படின்னு இந்த கூட சேர்ந்துட்டு அந்த பூ கட்டுற கான்ட்ராக்டை வந்து மீனாவுக்கு கொடுக்க வேணாம்னு சொன்ன போல் அப்படின்னு இவங்க கேட்க, கரெக்டாக அப்போ தான் மீனா காஃபி எடுக்க வந்தவங்க அப்படியே முறைச்சி நிற்கிறாங்க. இதில் வேற போயிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ விவரம் பத்தாது, திறமை கிடையாது, ப்ளஸ் வந்து அனுபவம் கிடையாது, சிந்தாமணி கொடுங்கன்னு பேசியிருக்க அப்படிங்கும் போது இந்த பக்கம் லைட்டாக விஜயாவும் திருன்னு முடிக்க ஆரம்பிச்சிடறாங்க.
எப்படி இருக்கா பார்த்தியா, உனக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு சொன்னதே மீனா தான் அப்படிங்கும் போதே விஜயாவுக்கு ஒரு பெரிய ஷாக். நான் மீனாவுக்கு மட்டும் தான் கான்ட்ராக்ட் கொடுத்தேன், இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட அண்ணா வந்து கடை வச்சிருக்காருன்னு சொல்லி மீனா சொல்ல, மீனா உன்கிட்ட சொல்ல, நீ போய் பார்த்துட்டு கடைசியாக நீயா பண்ண மாதிரி பண்ணிட்டு எதுங்க அவன் மீனாவோட இதை வேறு கெடுத்துடுவா பார்த்தியா. இதெல்லாம் ஒன்றெல்லாம் வந்து நம்பி நான் உள்ளார எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ, இந்த கான்ட்ராக்ட்லேயே எதையாச்சும் கெடுதல் தான் பண்ணி விடுவீங்க. அதனால் வந்து இதான் உன் கான்ட்ராக்ட் அப்படின்னு கையில் எடுத்து அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு இப்படி தூக்கி போட விஜயா அப்படியே ஷாக் ஆகி பார்க்க மீனா அதை விட கடுங்கோவம் ஆயிட்டாங்க. இப்போ ரோஹிணிக்கு நம்மளை பற்றி ரகசியம் தெரிஞ்ச மீனா இப்போ இந்த சமயத்தில் இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பண்ணிட்டோங்கிறது தெரிஞ்சால் அவ்வளோதானே, மொத்தமாக நம்ம காலியே அப்படின்னு நினச்சி பீதியாகி பார்க்கும் பொழுதே வந்து மீனா அப்படியே கோபத்தோடு அவங்க அவங்க போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இந்த மீனா வாமா, நீ இந்த கையெழுத்தை மட்டும் போட்டுருமா, உனக்கு வந்து ஒரு வீட்டுக்கு மாதம் வந்து 5000 ரூபா கொடுத்துருவாங்க, அங்கே மொத்தம் 275 வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு டெய்லி காலைல ஆனால் வந்து எல்லாத்துக்கும் மொத்தமாக பல்காக பூ கொடுத்துருவோம். பூ கொடுக்கறதுக்கு நீ வேணால் வந்து ஆள் போட்டுக்கோ, அதெல்லாம் வந்து உன்னுடைய பிஸ்னஸ் விஷயம், ஆனால் அந்த கான்ட்ராக்ட் உனக்கு தான், கையெழுத்தை மட்டும் போடு அப்படின்னு சொல்ல உடனே இவங்களும் வந்து கையெழுத்தை போடுறாங்க. ஸோ கையெழுத்தை போட்டு அப்படியே திமிராக கையெழுத்தை போட்டுட்டு அதே சமயத்தை இந்த பக்கம் மனோஜ் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ கான்ட்ராக்ட் போச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் ரோஹிணி அப்படியே திருதுன்னு முடிக்கிறாங்க. அப்படியே விஜயா அப்படியே கோபத்தோடு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க வெளியே போன உடனே வந்து இப்போ ரோஹிணியை பலார் அப்படின்னு விடணுங்கிறதுக்காக இப்படி விஜயா திரும்பி இப்படி கையை ஓங்கும் பொழுது அந்த பக்கம் பலார் அப்படின்னு யார் விடுறான்னு பார்த்தா மீனா ஒரு அறையை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே ஷாக்காகி இந்த பக்கம் விஜயா திரும்பி பார்த்தானா வந்து நீ எல்லாம் ஒரு மனுஷன், உன் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ணியிருக்க, வீட்டிலே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்கு ஏற்கனவே கல்யாணத்தை மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்க, உனக்காக நானும் பாவம் பார்த்தேன், ஒவ்வொரு தடவையும் பாவம் பார்த்து கிடந்தா நீ என்ன பண்ணுற அப்படின்னா வந்து என்னையே மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு பார்க்குற, என் கடையை காலி பண்ணுறதுக்கு பார்க்குற, என் பிஸ்னஸை காலி பண்ண பார்த்துருக்க, இந்த பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு நான் தான் காரணம், உன்னை பற்றி நான் வந்து இவ்வளோ பெரிய ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருக்கும் போதே நீ இப்படி பண்ணுறேன்னா நீ எப்படி ஒரு ஆளாக இருப்ப அப்படின்னு இப்போ கத்துற உடனே இப்போ ஷாக்காகிறாங்க. இப்போ விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல, இது கல்யாணமா என்ன ஆச்சு அப்படிங்கும் போது இங்கே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ரோஹிணி அப்படின்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரோஹிணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிக்கிறதுக்கான தருணங்கள், ரோஹிணியுடைய மொத்தமாக அவங்களுடைய எல்லா விஷயங்களும் உடையிறது அப்படின்ட்டு. ஆனால் எடுத்தோடனே அது உடையாட்டியும் அட்லீஸ்ட் மீனாவுக்கு கான்ட்ராக்டர் அவங்க கெடுத்து விட பார்க்குறதும் ப்ளஸ் ஆனால் வந்து அந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கெட்டு மனோஜுக்கு கிடைக்காம மீனாவுக்கு மட்டும் நல்லபடியாக கொஞ்சம் பணம் வருவாய் இருக்க மாதிரி வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நடக்காது. ரோஹிணி மட்டும் ஜெயிச்சிட்டே போவாங்க, ரோஹிணி மட்டும் வாழ்க்கையில் நல்லது நடந்துகிட்டு இருக்கும். மீனா எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு இவங்க குற்ற உணர்ச்சியோட ஒழுங்காக வேலையை செய்யாமல் கையில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கெடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ இதுக்கடுத்து மீனாவை மொத்தமாக காலி பண்ணி சிட்டி மூலமாக அடியால் வச்சு இவங்களை காலி பண்ணிவிட்டு, ஏன்னா மீனாவோட ரகசியம் மீனாவோடையே முடியட்டும், இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு வந்து ரோஹிணி முயற்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இடம்பொருள் சேனலில் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் போடுறோம், மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் பாருங்கள். இடம்பொருள் நவுவில் நம்ம ஃபேஸ் வீடியோஸ் இருக்கும், அதில் ரிவ்யூஸ் இருக்கும், அப்புறம் நம்ம கருத்துக்கள்லாம் இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும், அதையும் பாருங்கள். இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எந்த சீரியலுடைய ப்ரெடிக்ஷன் நம்ம போடுறதுக்கு நீங்கள் அவரோட எதிர்பார்க்குறீங்க, அதில் எந்த விஷயத்தை பற்றி போடணுங்கிறதையும் சொல்லிவிட்டு மறக்காம நம்ம சேனல் 2 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.